Good morning students, welcome to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோபாட்னியோட லாஸ்ட்டு ஸ்டடி பிளான். இந்த லெசனுக்குரிய லாஸ்ட்டு ஸ்டடி பிளான் நம்ம பார்க்க போகிறோமா. ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பிளான் போட்டாச்சு. அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் நம்ம 1 வேர்ட்ஸு 2 மார்க்கு 3 மார்க் 5 மார்க்ஸ் எல்லாமே நம்ம அந்த ஸ்டடி பிளானில் போட்டிருக்கோம். அது உங்களுக்கு வேணால் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் ஸ்டடி பிளான் ஃபார் 11th பயாலஜின்னு இருக்கும். அதில் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லி சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த லெசனுக்குரிய ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். அதில் டூ யூ நோவில் இந்த 1 வேர்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரால்ஸ்டோனியா சிந்தசிஸ் பிஹெச்பி மைக்ரோபியல் பிளாஸ்டிக். ஒரு மைக்ரோபியல் பிளாஸ்டிக்னால் எதுனா ரால்ஸ்டோனியா. இது ஒரு பயோடிகிரேடபிளான மைக்ரோபியல் பிளாஸ்டிக். இது ஒரு 1 வேர்டு. ஓகேவா, 1 வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்ச்சி பாக்டீரியா 2 மார்க் கேட்டால் ஆர்ச்சி பாக்டீரியா இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிக்கோங்க. ஓகேவா, ஆர்ச்சி பாக்டீரியா 2 மார்க்கா 3 மார்க்கா. இது இந்த லெசன் ஆர்ச்சி பாக்டீரியாலேருந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் இல்லை. கொஞ்சம் 1-2 பேஜில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்ச்சி பாக்டீரியாவோட எக்ஸாம்பிள். ஓகேவா, அதுக்கப்புறம் ஒரு 1 வேர்டு. இதில் லிப்பிட் இருக்குது. அது என்ன லிப்பிட்னா கிளிசரால் ஆர் ஐசோபாஸ் ப்ரோபைல் ஈத்தர்ஸ் இந்த செல் மெம்பரேனில் லிப்பிட்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது. என்னென்னா அது என்ன லிப்பிட்ஸு கிளிசரால் ஆர் ஐசோப்ரோபைல், அதுதான் செல் மெம்பரேனில் ப்ரெசன்ஸாக இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க 1 வேர்டுக்கு. அதுக்கப்புறம் இந்த டூ யூ நோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. டூ யூ நோ ஃபுல்லாமே இம்பார்ட்டன்ட் 1 வேர்டுக்கு. ஓகேவா, டூ யூ நோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. 1 வேர்டுக்கு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இது என்னென்னா சியூடோமோனாஸ் புட்டிடா. இது ஒரு சூப்பர் பர்க்குன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணால் ஹைட்ரோ கார்பனை பிரேக் டவுன் பண்ணுது இதை சொல்கிறாங்க. இது ஒரு 1 வேர்டு. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்றது ஒரு சிங்கிள் செல் ப்ரோட்டீன். அதை எதுலேருந்து டிரைவ் பண்ணுறாங்கன்னா மெத்தைலோஃபைலஸ் அண்ட் மெத்தைலோட்ரோபஸ். இது ஒரு 1 வேர்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரோட்டீனா. அதுக்கப்புறம் அக்ரோபாக்டீரியம் டியூமோஃபேசியன்ஸ். இது ஒரு க்ரௌன் கால் டிசீஸ். பிளான்ஸில் க்ரௌன் கால் டிசீஸ் உண்டாக்கும். அது என்ன பண்ணுதுன்னா இட் கேரி த ஜீன் இன்டு த பிளான்ட். அது அந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்க்கு அது ஒரு இன்னரண்ட் டியூமராக இருக்குன்றதை சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுதுன்னா இட் ஹெல்ப் டு கேரி டிசையர்ட் ஜீன் இன் டு த பிளான்ட் த்ரூ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக. அது கூட மெயின் இல்லை. அக்ரோபாக்டீரியம் டியூமோஃபேசியன்ஸா இது என்ன பண்ணுது பிளான்ஸில் க்ரௌன் கால் டிசீஸாக உண்டாக்குதுன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தெர்மஸ் அக்வாட்டிக்ஸா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 வேர்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தெர்மஸ் அக்வாட்டிக்ஸ் இஸ் அ தெர்மோஃபிலிக் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. இதுலேருந்து எந்த என்சைம் ப்ரொடியூஸ் ஆனால் டாக் பாலிமரேஸ் என்சைம். அது எதுக்குன்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனுக்கு மெயினாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, பிசிஆர்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் காப்பீஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பிசிஆர்னா அதுக்கு இந்த பாக்டீரியம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெத்தனோ பாக்டீரியம் இஸ் அ எம்ப்ளாய்ட் இன் பயோகேஸ் ப்ரொடக்ஷனுக்கு மெயினாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது இன்னொன்று ஆலோ பாக்டீரியம். அது எக்ஸ்ட்ரோமிஃபிலிக் பாக்டீரியம் சொல்லுவாங்க. இது என்னென்னா ஹை சாலினிட்டி, உப்பு இருக்கிற இடத்துல நிறையா க்ரோ பண்ணும். அதுக்கப்புறம் இட் இஸ் எக்ஸ்ப்ளாய்டட். இது மெயினாக எது ப்ரொடக்ஷன் பண்ணுறதா பீட்டா கரோட்டீன் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் சைனோபாக்டீரியா ஸ்ட்ரோமோட்டோலைட்ஸுன்றதை சொல்கிறாங்க. ஓகேவா, ஸ்ட்ரோமோட்டோலைட்ஸ் இதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைனோபாக்டீரியானா என்னன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. சைனோபாக்டீரியா என்ன சொல்கிறாங்கன்னா பாப்புலர்லி கால் ப்ளூ கிரீன் ஆல்கே ஆர் சயனோஃபயசே. தே ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ரோகரியாட்டிக் ஆர்கானிசமா. இதெல்லாமே எனி 3 பாயிண்ட்ஸ் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா 3 மார்க்கு 2 மார்க்குக்கு அந்த மாதிரி. ஓகேவா, இதுலேருந்து நிறையா இருக்குது. இதில் எனி 3 படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது சிம்பயாட்டிக் அசோசியேஷன் பண்ணுன்றதை சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த ஹார்ன்வுட்ஸ் ஆந்தோசீரோஸ் பை சிம்பயாட்டிக் அசோசியேஷன் அண்ட் ஃபிக்ஸ் அட்மாஸ்பியர் நைட்ரஜன். இந்த ஃபுல் பேராவுமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, ரீட் பண்ணி வச்சுக்கோங்க 1 வேர்ட்ஸுக்கு. ஓகேவா, இந்த ஃபுல் பேராவுமே 1 வேர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட்.
ஒன் வேர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சைனோபாக்டீரியா கேட்டனால ஏதாச்சும் இனி 3 பாயிண்ட்ஸாக அந்த மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சாலியன் ஃபீச்சர்ஸ்னால் என்னன்றதை படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா C5COSYNIN அண்ட் C5COErythrin. அதே மாதிரி மைக்கோசாந்தோஃபிலும் இதோட ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்டுன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எல்லாமே அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் மைக்ஸோஃபைசேனா என்னன்றதை 2 மார்க் கொஸ்டின்ஸாக. த ப்ரெசன்ஸ் ஆஃப் மியூசிலேஜ் அரவுண்ட் த தாலஸ் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் திஸ் குரூப் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மைக்ஸோஃபைசேன்றதை சொல்கிறாங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸுக்கு படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒன் வேர்டு Aphanocapsa montana, a cyanobacteria grown on the fur of polar bear மேலே அந்த ஃபரில் Aphanocapsa montana அந்த ஒரு பாக்டீரியம் வளருதுன்றதை சொல்கிறாங்க. இது ஒரு சைனோபாக்டீரியம். ஓகேவா, இது எங்கே வருது? போலார் பியர் அந்த ஃபரில். ஓகேவா, இதை நல்லா ஒன் வேர்டுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டயக்ராம் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. டயக்ராம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மைக்கோபிளாஸ்மா ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸாக. ஓகேவா, மைக்கோபிளாஸ்மா இதிலேருந்து இது வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இது ஒரு பாயிண்ட்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து யார் ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணால் நோகார்ட் அண்ட் கோவர்க்கர்ஸ். இந்த இயர் 1898 எதுலேருந்து அவங்க யார் ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணால் நோகார்ட் அண்ட் கோவர்க்கர்ஸ் இந்த இயர் 1898 எதுலேருந்துனா லியூரல் ஃப்ளூயிட் ஆஃப் கேட்டிலேருந்து அவங்க வந்து அதுலேருந்து கலெக்ட் பண்ணாங்க. இது வந்து என்னென்னா அதை வந்து எதை அஃபெக்ட் பண்ணிச்சு? போவைன் லியூரோ நிமோனியா. அதில் லியூரல் கேட்டிலேருந்து அந்த ஃப்ளூயிடை எடுத்து அவங்க அதுலேருந்து ஐசோலேட் பண்ணி இது மைக்கோபிளாஸ்மான்றதை ஐசோலேட் பண்ணாங்க. யார் ஃபஸ்ட்டுனா நோகார்ட் அண்ட் கோவர்க்கர்ஸா. ஓகேவா, அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த 2 பாயிண்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க மைக்கோபிளாஸ்மா கொஸ்டின்ஸுக்கு. ஓகேவா, 2 மார்க் கொஸ்டின்ஸுக்கு. சரியா, அதுக்கப்புறம் வந்து லியூரோ நிமோனியா இஸ் காஸ் பை மைக்கோபிளாஸ்மா மைக்காய்ட்ஸ். லியூரோ நிமோனியா எதுனால காஸ் ஆகுது? இப்போ டைஃபாய்ட் ஃபீவர் வந்து சால்மோனலா டைஃபின்னு நம்ம சொல்கிறோம். சால்மோனலா டைஃபி பாக்டீரியா மூலமா இது அஃபெக்ட் பண்ணுது, நம்மளுக்கு வந்து டைஃபாய்ட் ஃபீவர் வருதுன்னு சொல்கிறோம்ல. அதே மாதிரி வந்து மைக்கோபிளாஸ்மா மைக்காய்ட்ஸா. ஓகேவா, மைக்கோபிளாஸ்மா மைக்காய்ட்ஸ் மூலமா லியூரோ நிமோனியா அஃபெக்ட் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. லியூரோ நிமோனியா ஒரு டிசீஸ் வருதுன்றதை சொல்கிறாங்க. ஓகேவா, இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து வச்சுக்கோங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்கோபிளாஸ்மா. அதுக்கப்புறம் வந்து ஆக்டினோமைசிட்ஸ்னால் என்ன? இதெல்லாமே ஒரு 2 மார்க்காக தான் வரும். ஓகேவா, ஆக்டினோமைசிட்ஸ் 2 மார்க் ஆர் 3 மார்க். இதை வந்து இன்னொரு பேர் ஆக்டினோமைசிட்ஸ் ஆல்சோ கால் ரே ஃபங்கைன்றதை சொல்கிறாங்க. ஓகேவா, தே ஆர் ஆனோரபிக் ஆர் ஃபேக்கல்டேட்டிவ் ஆனோரபிக் மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் கிராம் பாசிட்டிவ். இதில் வந்து மைசீலியம் இருக்காது. இந்த டிஎன்ஏல வந்து ஹையாக குவானைனும் சைட்டோசின் கண்டென்ட் இருக்கும் அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி மைக்கோபிளாஸ்மாவில் சைட்டோசினும் குவானைன் கண்டென்ட் கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து டிஎன்ஏல வந்து குவானைனும் சைட்டோசின் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்றாங்க. எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெப்டோமைசஸ். இதை மட்டும் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒன் வேர்டு Frankia is a symbiotic actinobacterium which produce root nodules and fixes nitrogen in non-leguminous plants such as Alnus and Casarina. இந்த பிளான்ஸுக்கும் இதுவும் சிம்பியாட்டிக் அசோசியேஷன் பண்ணும். சிம்பியாட்டிக் அசோசியேஷன் என்ன அர்த்தம்? தனக்கும் உதவி பண்ணிக்கும், தானும் அதில் வந்து யூஸ் பண்ணிக்கும், இன்னொன்று ரூட் பிளான்ஸுக்கும் அதை யூஸ்ஃபுல்லாக ஆக்கும்ன்றதை சொல்கிறதா சிம்பியாட்டிக் அசோசியேஷன். மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது இருக்கும். அதில் வந்து ஃப்ராங்கியா வந்து எதோடனா நான் லெகுமினஸ் பிளான்ஸ் சச் அஸ் ஆல்னஸ் அண்ட் கசாரினா இதோட வந்து சிம்பியாட்டிக் அசோசியேஷன் பண்ணுன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ஸாக இது வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் இதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்கவரி ஆஃப் பென்சிலினை வந்து யார் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணால் அலெக்சாண்டர் இந்த இயர் 1928. ஓகேவா, இதை தான் வந்து அங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மைல்ஸ்டோன்ஸ் இன் மைக்காலஜி இது ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. ஒன் வேர்டுக்கு மைல்ஸ்டோன்ஸ் இன் மைக்காலஜிக்கு ஒன் வேர்ட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. வேர்ட் ஃபங்கஸ் இஸ் டிரைவ் ஃப்ரம். வேர்ட் ஃபங்கஸ் வந்து எதுலேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க? லெட்டின். அதோட மீனிங் மஷ்ரூம். அப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபங்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஃபுல்லாக நீங்கள் எழுதுங்க. த ஸ்டடி ஆஃப் ஃபங்கை இஸ் கால் மைக்காலஜி. இது வரைக்கும் நீங்கள் எழுதணும். ஃபங்கை வந்து யூபிக்யூட்டஸ், ஈக்குவாட்டிக், குளோரோஃபைலஸ், ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம்ன்றதை சொல்கிறாங்க. அது குளோரோஃபைலஸ் இல்லாது இது எக்ஸஸ் யூனிசெல்லராகவும் இருக்கலாம், மல்டி செல்லர் ஃபார்ம்ஸ்லையும் இருக்கும். த ஸ்டடி ஆஃப் ஃபங்கை பற்றி படிக்கிற ஸ்டடிஸ் வந்து மைக்காலஜி. இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க 2 மார்க் கொஸ்டின்ஸுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் மைக்காலஜி
இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் மைக்காலஜி யார்? இஜே பட்லர். ஃபாதர் ஆஃப் இந்தியன் மைக்காலஜி இஜே பட்லர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபாதர் ஆஃப் இந்தியன் மைக்காலஜி. அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் இல்லை. டயக்ராம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டயக்ராமை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கிளாஸஸ் 3 ஸ்டெப்ஸ். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கையில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 3 ஸ்டெப்ஸ். ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டால் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கையில் வந்து மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து புரோட்டோபிளாஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறம் ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளி, அதுக்கப்புறம் ஆப்ளாய்ட் ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி 3 ஸ்டெப் மூலயமா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்ன்றதை சொல்கிறாங்க ஃபங்கையில். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 மார்க் ஆர் 3 மார்க் 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஸ்டின்ஸுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். 5 மார்க் கொஸ்டின் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஃபுல்லாக எழுதணும். இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதணும். ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபுல்லாக 5 மார்க் கொஸ்டின்ஸுக்கு. இது ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் அனதர் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபங்கையில் அனதர் 5 மார்க் கொஸ்டின் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அனதர் 5 மார்க் கொஸ்டின் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இதிலிருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதணும் 5 மார்க் கொஸ்டின்ஸுக்கு. ஓகேவா? ஹெட்டிங்கோடு மென்ஷன் பண்ணி நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. டயக்ராம் எல்லா டயக்ராமே நீங்கள் இந்த லெசனில் நிறைய டயக்ராம் இருக்குது. டயக்ராமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க எப்படி வரையணுன்றதெல்லாம். அவ்வளோதான் ஃபங்கையில். அதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை ஒரு ஓவராலாக பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்ன கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க சும்மா ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஒன் வேர்டுக்கு. ஓகேவா? ஒன் வேர்டுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை ஃபுல்லாக ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஊமைசைட்ஸ் இதெல்லாமே வந்து அவ்வளோவா இருக்குது, இருந்தாலும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இல்லைனா வந்து ஜைகோமைசிட்ஸ் ஊமைசிட்ஸ் எல்லாமே என்னென்னு மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. ஊமைசிட்ஸ் ஜைகோமைசிட்ஸ் இதெல்லாமே என்னென்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆஸ்கோமைசிட்ஸா இது எல்லாமே ஒரு கிளாஸஸ் தான். ஓகேவா? இது எல்லாமே என்னென்னு மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து வந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன் வேர்டு ஸ்பெஷல் ஐஃபே கால் அஸ்கோஜீனஸ் ஐஃபே. ஸ்பெஷல் ஐஃபே கால் அஸ்கோஜீனஸ் ஐஃபே இஸ் ஃபார்ம்டுன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அஸ்கோஸ்போசா ஃபவுண்ட் இன்சைட் த பேக் லைக் ஸ்ட்ரக்சர். இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. அஸ்கோஸ்போசா ஃபவுண்ட் இன்சைட் த பேக் லைக் ஸ்ட்ரக்சர். பேக் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கனால அது அஸ்கஸ்ன்றோம். அதில் வந்து அதை பாப்புலராக எப்படி சொல்லுவாங்கன்னா சாக் ஃபங்கைன்றதை சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து அஸ்கோமைசிட்ஸ் வந்து ஆக்டினோமைசிட்ஸ் வந்து ரே ஃபங்கைனும் ஓகேவா? ஆக்டினோமைசிட்ஸை வந்து ரே ஃபங்கை. ஆக்டினோமைசிட்ஸ் வந்து ரே ஃபங்கை. அஸ்கோமைசிட்ஸ் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சாக் ஃபங்கைன்றதை சொல்லுவாங்க. ஓகே, அதை மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பேர் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பெசிடியோமைசிட்ஸ் ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ். இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 2 மார்க் கொஸ்டின். பெசிடியோமைசிட்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ். பெசிடியோமைசிட்ஸ்னால் என்னன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இன்னொன்று பெசிடியோமைசிட்ஸை வந்து என்ன சொல்லுவாங்க? கிளப் ஃபங்கை. இதில் வந்து ஃப்ரூட் பாடி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா பெசிடியோ கார்ப்புன்றதை சொல்கிறாங்க. ஃப்ரூட் பாடி ஃபார்ம்டை வந்து பெசிடியோ கார்ப். அஸ்கோமைசிட்ஸில் வந்து சாக் ஃபங்கைன்னு சொன்னாங்க. அதில் வந்து அஸ்கோ கார்ப். அஸ்கஸ் பேக் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கனால அஸ்கஸ். அதை வந்து சாக் ஃபங்கைன்றாங்க. பவுச் மாதிரி இருக்கனால சாக் ஃபங்கை. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட் பாடி வந்து அஸ்கோ கார்ப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பெசிடியோமைசிட்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஃபங்கையை வந்து கிளப் ஃபங்கைன்னு சொல்கிறாங்க. குரூப் ஆஃப் ஃபங்கை. இந்த ஃப்ரூட் பாடி வந்து என்ன சொல்கிறாங்க? பெசிடியோ கார்ப். இதில் நீங்கள் படித்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைனா என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைனா ஃபங்கை பிலாங்கிங் டு திஸ் குரூப் லேக் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லைனா அதை என்ன சொல்கிறாங்கன்னா இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கொனிடியா ஆல் ப்ரொடியூஸ்டு. கொனிடியா வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுனா இன் ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரில் எப்படின்னா பைக்னீடியம், அதுக்கப்புறம் ஏசர்வெலஸ், ஸ்போரோனோக்கியம் அண்ட் சினமா. இதுக்கு மூலியமாக என்ன பண்ணுதுன்னா செக்ஷுவல் கொனிடியா வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சராக சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் அதுக்கப்புறம் இதை மட்டும் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை.
அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை பார்த்து வச்சுக்கோங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை இந்த ஹெட்டிங்லேருந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. மெடிசின், ஃபுட்டுலேருந்து, பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து 5 மார்க். எப்போவுமே எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் விட்டுறாதீங்க. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் படிக்கணும். என்னென்ன கொடுக்குறாங்களோ அதில் எல்லா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸுமே படிக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே. ஓகேவா? அதுலேருந்து இது ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். ஃபுல்லாக எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இன்னொன்று வந்து ஒன் வேர்ட் கொஸ்டின் வந்து எதுனா ஜிப்ரலின். இதிலேருந்து ஜிப்ரலின் ப்ரொடியூஸ் பை ஃபங்கஸ் ஜிப்ரலா ஃபூசிகோரி. இதுலேருந்து இது வரைக்கும் எது ஒன் வேர்டுனா ஜிப்ரலா ஃபூசிகோரி இல்லை ஜிப்ரலின். அது வந்து என்ன பண்ணுதுன்னா பிளான்ட்டை வந்து க்ரோத் பண்ணுறதோ அது வந்து க்ரோத் ப்ரொமோட்டாக இருக்கும் ஹெல்ப் பண்ணுதுன்றதா சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் படிக்கணும் ஒன் வேர்டுக்கு. ஓகேவா? இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டோட்ஸ்டூல்ஸ்னால் என்ன, ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸாக இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் படிக்கணும். டோட்ஸ்டூல் ஒரு 2 மார்க் கொஸ்டினாக. ஃபங்கை லைக் அமாண்டினா ஃபாலாய்ட்ஸ் அண்ட் அமானிட்டா வெர்னா போல்டஸ் சாட்டனஸ் ஆர் ஹைலி பாய்சனஸ். அதில் வந்து டியூ டு டாக்ஸின் பாய்சனஸ் ஃபங்கை சொன்னனால இது என்ன சொல்கிறாங்கன்னா டோட்ஸ்டூல்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணுறாங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் அஃப்லாடாக்சின் ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஓகேவா? 2 மார்க் ஆர் 5 மார்க், 2 மார்க் ஆர் ஒன் வேர்டு. Aspergillus, Rhizobus, Mucor, Penicillium involved in the spoilage of food material spoilage பண்ணுது. இது வந்து என்ன பண்ணா Aspergillus flavors ட்ரை ஃபுட்டை இன்ஃபெஸ்ட் பண்ணி அது கார்சினோஜெனிக் டாக்ஸினாக ப்ரொடியூஸ் பண்ணனால இது என்ன சொல்கிறாங்க அஃப்லாடாக்சின். இது ஒரு 2 மார்க் கொஸ்டினாக. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன வந்து டாக்ஸின் ப்ரொடியூஸ் பை ஃபங்கை, என்னென்ன டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணும் ஃபங்கை இதுலேருந்து இது வரைக்கும். டாலின் அண்டு பாட்டுலின் அண்ட் அக்ராடாக்சின் ஏ இதெல்லாமே ஒரு டாக்ஸின். ஓகேவா? ப்ரொடியூஸ் பை ஃபங்கை. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஒன் வேர்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து டிசீஸாக ஃபங்கல் டிசீஸ் இன் பிளான்ஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபுல் டிசீஸும் படிக்கணும். பிளான் டிசீஸாக ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். நேம் ஆஃப் த டிசீஸ், ஹியூமன் டிசீஸ், அதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஒரு ஒன் வேர்டு டெர்மோடோஃபைட்ஸ் ஆர் ஃபங்கை இட்ஸ் காஸ் இன்ஃபெக்ஷன் இன் ஸ்கின்னில் இதை இன்ஃபெக்ட் பண்ணுன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து லேட் பிளைட் டிசீஸ் ஆஃப் பொட்டேட்டோவில் டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ணது எது மூலம்னா ஃபைட்டோப்தோரா இன்ஃபெஸ்டன்ஸ். இது என்ன பண்ணால் மில்லியன்ஸ் ஆஃப் டெத் டியூ டு இமிக்ரேட் ஃப்ரம் அயர்லாண்டில். ஓகேவா? இதை தான் சொல்கிறாங்க லைட் பிளைட் ஆஃப் டிசீஸாக. இந்த டூயினோ எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க ஒன் வேர்டுக்கு. அதே மாதிரி இந்தியாவில் ஹெல்மின்தோஸ்போரியம் ஒரைசா பிளைட் ஆஃப் பேடி இஸ் ஆல்சோ த ஃபேக்டர் ஆஃப் பெங்கால் ஃபமைன். இதே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க இதுலேருந்து இது வரைக்கும் ஒன் வேர்டுக்கு. ஓகேவா? டூயினோக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து மைக்காரிசே வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக நீங்கள் 2 மார்க் இம்பார்ட்டன்ட் இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதுனா போதும். மைக்காரிசே 2 மார்க். அதுக்கப்புறம் இப்போ வந்து 2 மார்க்னால கொஞ்சம் 3 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மைக்காரிஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டூ 3 டைப்ஸ். இந்த 3 டைப்ஸை எழுதிட்டு என்னென்ன டைப்ஸ்னால் இங்கே எழுதி சொல்லியிருப்பாங்க இந்த டேப்லெட் காலமில். எக்டோமைக்காரிசே, எண்டோமைக்காரிசே, எக்டினோமைக்காரிசே. இந்த ஹெட்டிங் மட்டும் நீங்கள் 2 மார்க் மட்டும் எழுதினா போதும். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் மைக்காரிசே மைக்காரிசேனா என்னன்னு கேட்டால் அதை டெஃபினேஷன் எழுதிட்டு இந்த 2 டைப்ஸ் 3 டைப்ஸை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். இப்போ தனியாக வந்து டைப்ஸ் ஆஃப் மைக்காரிசே தனியாக 5 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த டேப்லெட் காலம் ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸுக்கு டைப்ஸ் ஆஃப் மைக்காரிசே இதை கேட்டாங்கன்னா இந்த 5 மார்க் கொஸ்டின் இந்த டேப்லெட் காலம் ஃபுல்லாக நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்காரிசே இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக. ஓகேவா? ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்காரிசே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லிச்சன்ஸ்ன்றது ஒரு புக் பேக் கொஸ்டினில் ஃபுல்லாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? லிச்சன்ஸில் வந்து லாஸ்ட் புக் பேக் கொஸ்டின்ஸாக லிச்சன்ஸ்னால் என்ன, அதோட கிளாஸஸ் என்ன, அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி எப்படி பிரிச்சிருக்காங்க அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிசன். இது ஃபுல்லாக இந்த டாபிக் இந்த ஹெட்டிங் ஃபுல்லாக நீங்கள் ஃபுல்லாக எழுதணும். இப்போ 2 மார்க் கேட்டாங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். சரியா? இதுலேருந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு புக் பேக் கொஸ்டின் லாஸ்ட் புக் பேக் கொஸ்டின்ஸா இதுலேருந்து இது ஃபுல்லாக எழுதணும். அதுக்கப்புறம் இதுவும் எழுதணும். அதுக்கப்புறம் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் எழுதணும். இது வரைக்கும்
இது வரைக்கும் நீங்கள் எழுதணும் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? இதுலேருந்து ஸ்டார்டிங் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். 5 மார்க் கொஸ்டின்ஸ். லிச்சன்ஸ்னால் என்ன, அதோட கிளாஸஸ் பிரிச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் படிப்பீங்க. நீங்கள் கைடு வச்சுருந்தா அந்த கைடில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை கூட நீங்கள் படித்தாலே போதும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த லெசனோட ஸ்டடி பிளான் ஓவர் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் லெசனுக்குரிய நெக்ஸ்ட் ஸ்டடி பிளான் நம்ம பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருமா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.